ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காவை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை மலை நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க, ஆம்லான்னு சொல்லுவாங்க, கூஸ்பெரிஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் நாட்டு நெல்லிக்காவை எடுத்திருக்கேன். ஹைப்ரிட்டாக இருந்தால் நல்லா பெருசாக இருக்கும். நாட்டு நெல்லிக்காய் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நான் ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு கொட்டை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் பச்சையாக செஞ்சு சாப்பிடும்போது அதோட நியூட்ரிஷன் வேல்யூ நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி சட்னி அரைக்கலாம், இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 மினிட்ல நீங்கள் இதை செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது சாதத்துக்கு நல்ல மேட்சாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா துருவி வச்சிருக்கிற தேங்காய் 1 கப், சின்ன கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி ரொம்பவே நிறையா இருக்குது. நீங்கள் 2 ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுக்கு இந்த நெல்லிக்காய் 1 சாப்பிட்டீங்கன்னா போதும். அவ்வளோ விட்டமின் சி இதில் நிறையா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்ல பெனிஃபிட்ஸை தருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான சட்னி. இது சூடான சாதத்துக்கு கூட நீங்கள் பிணைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.